கைஸ், வெல்கம் டு GRFT டாக்ஸ். போன வீடியோவில் திருநெல்வேலி அல்வா அப்புறம் புலிகள் காப்பகம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் தூத்துக்குடி அதோட சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ இருக்கிற தூத்துக்குடி பகுதி ஒரு பெரிய நகரம்லாம் இல்லை. அது கடற்கரையில் இருந்து ஒரு சிறிய மீனவ குடியிருப்பு. அங்கே மக்கள் பெரும்பாலும் கடலை நம்பி தான் வாழ்ந்து வந்தாங்க. மீன் பிடித்தாங்க, முட்டை தேடினாங்க. கடல் தான் அவங்களோட வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனா அந்த காலத்துல அந்த கடற்கரை ஒரு பிரச்சனையுடன் இருந்துச்சு. கடல் அலைகள் கொண்டு வந்த மண், சேறு, உப்பு படிவு இதெல்லாம் கரையை அடைத்து விடும். அதனால படகுகள் கரைக்கு வருவதும் மீண்டும் கடலுக்கு செல்லுவதும் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த ஊர் மக்கள் ஒரு வழி செஞ்சாங்க. அவங்க அடிக்கடி அந்த சேரும் மணலும் தேங்கிய இடங்களை தூத்து சுத்தப்படுத்தி ஒரு பாதையை உருவாக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதாவது கடலுக்கு வரும் வழியை மீண்டும் மீண்டும் தூத்து சுத்தம் செய்யறது தான். அதனாலதான் அந்த இடம் மெல்ல மெல்ல மக்கள் வாயில் தூத்திக்குடி தூத்திக்குடி அப்படின்ட்டு அழைக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. காலம் செல்ல செல்ல அந்த பெயர் மாறி தூத்துக்குடின்னு ஆகிவிட்டது. இன்று அதே இடம் தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு துறைமுகமாக வளர்ந்திருக்கிறது. தூத்துக்குடியோட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? தூத்துக்குடி அருகே இருக்கும் மன்னார் வளைகுடா பண்டைய காலத்துல உலகத்திலேயே ஃபேமஸான பேர்ல் ஃபிஷிங் ஏரியா. பறவர் கம்யூனிட்டி சேர்ந்த டைவர்ஸ் கடலோட அடியில இறங்கி ஆயிஸ்டர்ஸ் எடுத்து வந்தாங்க. அந்த ஆயிஸ்டர்ஸ்ல இருந்து முத்துக்கள் கிடைச்சிச்சு. இந்த பேர்ல்ஸ் பாண்டியர் அரசுக்கு ஒரு பெரிய வெல்த்தா இருந்துச்சு. வெளிநாட்டு வர்த்தகத்திலும் முக்கியமான பங்கு இதுக்கு இருக்கு. சில ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல டியூட்டிகாரின் பேர்ல்ஸ் ரோம் வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆனதுன்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதனால தூத்துக்குடி ஒரு முக்கியமான ஏன்ஷியன் மேரிடைம் ட்ரேட் சிட்டி ஆனது. 1500களில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. பறவர் பேர்ல் டைவர்ஸ் அரப் ட்ரேடர்ஸோட கான்ஃப்ளிக்ட் சந்திச்சாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்துல தான் போர்ச்சுகீஸ் இங்க வந்தாங்க. அதனால பறவர் கம்யூனிட்டி போர்ச்சுகீஸ் ப்ரொடெக்ஷனை எடுத்தாங்க. பலர் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினாங்க. இதன் பிறகு தூத்துக்குடி ஒரு முக்கியமான போர்ச்சுகீஸ் ட்ரேடிங் போர்ட் ஆனது. அதே போர்ச்சுகீஸ் காலத்துல உருவானது தான் ஆர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் பேசிலிக்கா. இந்த ஆலயம் இன்றும் தூத்துக்குடியில ஒரு முக்கியமான ரிலீஜியஸ் லேண்ட்மார்க்கா இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்துல நடைபெறும் ஃபெஸ்டிவல் ஆயிரக்கணக்கான மக்கள்களை இங்க வந்து கூட்டிக் கொண்டு வருது. போர்ச்சுகீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்ச அப்புறம் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1658 தூத்துக்குடியை கைப்பற்றுச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா ஸ்டே டியூன்ட் ஆன் டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ். அண்ட் மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டிட்டு போங்க.